சூப்பர் சிங்கர் சீசன் 11ஓட ரன்னர் அப்பா வந்திருக்கக்கூடிய சரண் ராஜா அவங்க பாட்டியோட நீண்ட நாள் ஆசை நிறைவேற்றிருக்காராம். அதோட விவரத்தை அந்த வெளில பார்க்க போறோம். கடந்த ஒரு 2 வாரம் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய சூப்பர் சிங்கர் சீசன் 11க்கான கிராண்ட் ஃபினாலேல நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிக்கில் தான் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. அவருக்கு 60 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய வீட்டை பரிசா கொடுத்திருக்காங்க. சரண் ராஜாவும் திஷாதனாவும் ரன்னர் அப்பா வந்திருக்காங்க. மீனாட்சி செகண்ட் ரன்னர் அப்பா வந்திருக்காங்க. சரண் ராஜாவுக்கும் திஷாதனாவுக்கும் 10 லட்சம் ரூபாயும் மீனாட்சிக்கு 5 லட்சம் ரூபாயும் பரிசு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப டைட்டில் வின் பண்ணிக்கூடிய நிக்கில மட்டும் இல்லாம ரன்னர் அப்பா வந்திருக்கக்கூடிய சரண் ராஜாவையும் ரசிகர்கள் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சரண் ராஜா ஒரு மிகப்பெரிய இடத்துல வச்சிருந்தாங்க. சொல்ல போனா இவர் தான் டைட்டில வின் பண்ணுவாரு. மண் வாசனை சார்ந்த பாடல்களை பாடுறதுல இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. அதுவும் இளையராஜா அவரோட மிகப்பெரிய பாடல்களை அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரி பாடுவாரு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை வாங்கியிருந்தாரு. ஆனா அவரு கடைசியில டைட்டில வின் பண்ணாதது ஒரு பெரிய ஏமாற்றம் தான். இந்த ஒரு சுச்சுவேஷன்ல சரண் ராஜா இந்த அளவுக்கு பாடுறதுக்கும், இந்த அளவுக்கு ஒரு பேரு புகழ் எடுக்கிறதுக்கும் அவரோட திறமை ஒரு பக்கம் காரணமா இருந்திருந்தாலும், இன்னொரு முக்கியமான காரணம் அவங்களோட ஃபேமிலி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட். அவங்க அப்பாவுக்கு தான் உதவி பேராசிரியரா வரணுங்கிறது தான் ஆசையாம். ஆனா பாட்டு மேல ஆர்வம் இருக்கிறதால அவங்க அப்பா அந்த ஆசையை தான் பையன் மேல திணிக்கிறதே கிடையாதாம். அவங்க அம்மாவும் பல இடங்கள்ல சரண்ராஜாவுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. இவங்களை விட சரண்ராஜாவுக்கு அதிக சப்போர்ட் கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட பாட்டி தான். கடந்த பல வாரங்களுக்கு முன்னாடி அவங்களோட பாட்டி இந்த ஷோல கலந்துக்கும் போது ரொம்ப அருமை பெருமையா என் பையனை வளர்த்துருக்கேங்க விஷயத்த ஒரு பாட்டு மூலியமாவே பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் அதிர வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு சரண்ராஜாவை பாட்டிக்கு ரொம்ப பிடிக்குமாம். சரண்ராஜாவுக்கும் பாட்டினா உயிர். தான் பாட்டி என்ன கேட்கறாங்களோ அதை உடனே செய்வாராம். அந்த வகையில இப்ப அவர் 10 லட்சம் ஜெயிச்சிருக்காருல்ல ரன்னர் அப்பா. அப்படி வரக்கூடிய அந்த பரிசு தொகையில தான் பாட்டிக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. தங்கம் வேணுமா, இல்ல உனக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணுமா, இல்ல என்னன்னு சொல்லு பாட்டி நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, நீ எதுவும் வேணா ராசா, நீ இந்த இடத்துக்கு வந்ததே பெரிய விஷயம்தான். நீ இதை விட இன்னும் பெரிய உயரத்துக்கு போகணும், நான் பார்க்கணும், நீ ராஜாவா வாழணும், அதை கண்ணால பார்க்கணுங்கிற மாதிரி அப்பவும் தன்னோட பிளெஸிங்ஸை மட்டும் தான் தன் பேரனை கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு எமோஷனல் சப்போர்ட் சரண்ராஜாவுக்கு கிடைச்சதால தான் அவர் சூப்பர் சிங்கர் மாதிரியான ஒரு பெரிய மேடையில பாட முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இப்ப பல பேர் சரண்ராஜாவுக்கும் அவங்க பாட்டிக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, வினோத் இயக்கத்துல தளபதி விஜய் நடிப்பவரோட திரைப்படம் தான் ஜனநாயகன். இந்த திரைப்படம் கடந்த ஜனவரி 1 ரிலீஸ் ஆயிருக்கணும். சென்சார் போர்டு படத்தோட வெளியீட்டுக்கு 3 நாளைக்கு முன்னாடி சர்டிபிகேட் வாங்க மறுப்பு தெரிவிச்சு ரிவைசிங் கமிட்டிக்கு படத்தை ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால தயாரிப்பு நிறுவனம் கோர்ட்டுக்கு போனாங்க. நீதிமன்றத்துல உடனடியா முடிவு வராத காரணத்தால இப்ப படக்குழுவை சேர்ந்தவங்க வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்களாம். ஜனநாயகன் திரைப்படத்தை மறுபடியும் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்களாம். ரிவைசிங் கமிட்டிக்கு படம் போயிருக்கிறதால இன்னும் ஒரு வாரத்துல அந்த படத்துக்கான சென்சார் போர்டு சர்டிபிகேட் கிடைச்சிடும். கூடிய சீக்கிரம் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதாம். அது மூலயமா இந்த திரைப்படம் பிப்ரவரி 20 ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற தகவல் கிடைச்சிருக்குது.